வணக்கம். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மறக்கவும் மன்னிக்கவும் தெரியணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காது. அதையெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அதுமாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், நம்மளை சுற்றி நடக்கும். நம்மளும் தவறு செய்வோம். தவறு செய்யாத மனிதனே இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி சுமை குறைஞ்சிடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, நம்ம கரெக்டாக இருக்கோம், எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னா நாம் ரொம்ப பாதை கடினமாக இருக்கும். அந்த தவறை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்க செய்கிற தவறெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. தவறுங்கிறது தவறி செய்கிறது தான், யாருமே வேணும்னு செய்கிறது கிடையாது. ஒரு முறை தவறு செய்கிறவங்க அந்த தவறுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை நினச்சிட்டாலே அவங்க தெரிஞ்சிட்டதாக தான் அர்த்தம். அப்படி திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் கால அவகாசத்தையும் நம்ம கொடுக்கணும். அது வெந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரி திருப்பி அவங்களே திருந்தணும்னு நினைக்க போகும்போது நம்ம போய் அதை கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறை திருத்துறதா நினச்சி எத்தனை காலம் ஆனாலும் அவங்களே மறந்து போயிருப்பாங்க. வேறு எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கும், இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு போட்டு அன்றைக்கி நீ அப்படி பண்ணியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அவங்களே தெரிஞ்சு அதை மறந்துட்டப்போ நாம் போய் அதை நினைவுபடுத்தி அதே ட்ராக்கில் அவங்கள பயணிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல அணுகுமுறை தான் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். தவறுங்கிறது தண்டனை தீர்வு கிடையாது. அதுக்கு தவறு எல்லோரும் செய்கிறாங்க, அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் மன்னித்தல்களை விரைவாக பண்ண வேண்டும், மறக்கிறத கற்றுக்கணும். அப்படி ஒரு ஆசிரியர் ஒரு தவறை எப்படி கையாளும் விதம், நான் படித்ததில் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வகுப்பறையில் ஒரு வாட்சு காணா போயிடுது. வாட்சை காணா போயிடுச்சு இல்லையா, அந்த பையன் ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், என்னுடைய வாட்சை காணா போச்சு அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, வகுப்பறையை தாழ் போட்டுட்டு அந்த யாருக்கு வாட்சு காணா போன பையன் இருக்கானோ அந்த பையனை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு மீதி எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சிடுறாரு. நிற்க வச்சுட்டு கண்ணை மூட சொல்லிவிட்டு எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிடுறாரு. கண்ணை மூடிட்டு இவர் எல்லாரையும் சோதனை போடுறார். சோதனை போடும்போது அந்த வாட்ச் யார் பையிலேருந்து எடுத்தாரோ அந்த பையில் எடுத்து கொண்டு போய் யார் பைக்கு சேரணுமோ அவங்க பாக்கெட்டில் போட்டு எல்லோரும் கண்ணை திறங்கன்னு சொல்லிடுறார். இப்போ யார் வாட்ச் எடுத்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த பையன் யோசித்து பார்க்குறான், நம்ம தெரியாமல் தப்பு பண்ணோம், அந்த வாட்ச் மேலே ஆசைப்பட்டு எடுத்தோம், ஆனால் ஆசிரியர் நம்மளை காமிச்சு கொடுக்கல, நம்ம செய்த தப்பை நம்மளை மன்னிச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் மனசு ரொம்ப இலகுவாயிடுச்சு. அந்த ஆசிரியருடைய அணுகுமுறையை அவனுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு அவர் மேலே வந்துடுச்சு. அப்போ அன்றைக்கி முடிவு எடுக்கிறான், நான் படித்த ஒரு நல்ல ஆசிரியராக தான் வருவேன், இதே மாதிரி மாணவர்களை நல்ல அறிவுரைகளை சொல்லி நல்ல மாணவர்களை உருவாக்குவேன்னு சொல்லி அன்றைக்கி முடிவு எடுக்கிறான். ஒரு நல்ல ஆசிரியர் ஆகிடுறான். ஆசிரியராகி சிறப்பாக பணியாற்றிகிட்டு இருக்கான். ஒரு நாள் ரோட்டில் பார்த்தா அந்த பழைய ஆசிரியர் வர்றார், ரிட்டையர் ஆகிட்டார், அவர் வந்துட்டுருக்கார். இப்போது இந்த வாட்சை எடுத்தார் இல்லையா, அவர் ஆசிரியர் ஆகிட்டார்ல, அவர் எதிர்த்தாப்பில் வர்றாரு. ஆசிரியரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போய் வணக்கம் சொல்லிவிட்டு, சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. நான் ஆசிரியர் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற. அப்படியா, ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு. இல்லை, நிறைய பேர் படித்தாங்க, அதில் நீங்களும் படிச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு நினைவில் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறார். அப்போ அந்த வகுப்பறையில் நடந்த நிகழ்வை சொல்கிறார். இந்த மாதிரி வாட்சு காணா போச்சு, அந்த வாட்சை எடுத்தது நான் தான், நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்திங்க, ஆனால் என்னை யாருக்கிட்டையும் தெரியாத அளவுக்கு ஒரு சிறப்பாக உங்களுடைய கையாண்ட விதம் என்னை ஒரு ஆசிரியர் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறார். இப்போ என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போவும் அந்த நிகழ்வு தெரியுது, நீங்கள் சொன்னதுனால தான் உங்களை தெரியுது, ஆனால் உங்களை எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அது எப்படி சார், நீங்கள் தானே வாட்சை எடுத்தீங்க, நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான் சோதனை போட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தவறுதலாக தெரியாமல் நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலே போகணும், அவருக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கண்ணை மூடிக்கிட்டு அவர் செஞ்ச ஒரு விஷயம் ஒரு மிக சிறந்த ஆசிரியரை உருவாக்கியிருக்கு. பாருங்கள், தவறுங்கிறது ஒரு தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயங்க. அதை அன்னைக்கு அப்படியே அவர் அந்த கிளாஸ் ரூம் பூரா தெரிகிற மாதிரி அவனை ஓப்பனில் செக் பண்ணி 40 பேருக்கு அந்த தெரிஞ்ச விஷயம் அடுத்த நாள் அந்த கிளாஸில் 400 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி அவருக்கு அந்த பையன் மேலே வந்திருக்கும்.
நாளைக்கு அவன் திருந்தி நடந்தால் கூட எல்லாரும் அவனை தப்பான நோக்கத்தில் பார்ப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஆசிரியனுடைய கையாண்ட விதம் ஒரு மிக சிறந்த ஆசிரியரை உருவாக்கியிருக்கு. அதனால் நாமளும் என்ன செய்யணும்னா, குழந்தைங்க வீட்டில் தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை திருப்பி திருப்பி சுட்டி காமிக்காமல், தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்தை அவங்க திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு கால அவகாசத்தையும் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.